அப்பா என்னால முடியல ரினி, சீக்கிரமா உங்க அண்ணனை வர சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா அம்மா அண்ணனுக்கு கால் பண்ணியே இல்லையாம்மா? அண்ணன் என்ன சொன்னா? உங்க அண்ணனுக்கும் கால் பண்ணிட்டேன், உங்க அப்பாவுக்கும் கால் பண்ணிட்டேன், அவர் எடுக்கவே மாட்டாங்க. சரி சீக்கிரமா போய் ஏதாச்சும் ஒரு ஆட்டோ விடுதல இருக்கான்னு பாரு, கூட்டிட்டு வா ஆட்டோவையாச்சு. அந்த போறேன். நீ கூட வா. பொறுத்துக்கோங்க நீ, இப்ப எங்க அம்மா வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க நீ. என்னது கவலைப்படுறதா? என்ன நீ பொசுக்கு நீ எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க? அப்போ உங்களுக்கு எல்லாம் சரியாயிருச்சா? என்ன நீ பண்ணீங்க? எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க, மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, நீ சரியாயிருச்சா? இதெல்லாம் சும்மா ஒரு ஆக்டிங் தான் ரினி. உங்க அம்மா சும்மா சும்மா என்கிட்ட காஃபி போடுன்னு தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்க, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். என்ன நீ சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க மயக்கம் போட்ட உடனே உண்மையில உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு நினைச்சு நான் ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நீ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியுமா? இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது ரினி. சரி சரி, உங்க அம்மா வந்தாங்கன்னா தண்ணி குடிச்சோம், கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு நீ சொல்லிடு. அதே மாதிரி நானும் சொல்லிடுறேன் கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போக வேணாம், இங்கே இருந்துடலாம். இங்க பாத்தியா சிவா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? நம்ம கிட்டே எப்படி டிராமா போட்டிருக்கா பாரு, கண்மணி மயக்கம் போட்ட மாதிரி. நீயே பார்த்தே இல்ல? அடியே என்ன கண்மணி இதெல்லாம்? என்னங்க அது வந்து, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். உனக்கு மயக்கம் போட்ட உடனே என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அங்கிருந்து ஓடி வந்தா நீ பண்ணதுல டிராமாவா? இந்த மாதிரி தாண்டா ஒவ்வொரு நாளும் டிராமா போட்டு நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா இவ. இன்னைக்கும் மயக்கம் போட்டா, ஒரு காஃபி போட்டு வர சொல்றதுக்கு இப்படி மயக்கம் போட்டாலே இவெல்லாம் பெஸ்ட் மருவல் நான் எப்படி ப்ரூவ் பண்றது? இதுக்கு உடந்தரினி வேற. இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லம்மா, அவங்க தான் மயக்கம் போட்டாங்க, நான் தாங்கி தாமா பிடிச்சேன், எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஆமா ரினி, இதுல சம்மந்தப்படலை. அதான் பெரிய மனுஷே சொல்லிட்டாலா, இவ மட்டும் தான் பண்ணியிருக்கான்னு. இவ வாயாலே உண்மை வந்துருச்சு பாரு. இவளுக்கெல்லாம் வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறோம்ல, நம்ம தான் தலைப்பாட அடிச்சுக்கணும். இரு உங்க மாமனார் வரட்டும், அவட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு துரத்திடுறோம் இன்னையோட. சிவா அவனை வீட்டை விட்டு துரத்துறா. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. என்னதான் இருந்தாலும் கண்மணி நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. அம்மா தாங்க என்னை காஃபி போட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. யாரு? நானா? நீ என்ன ஆச்சு? நாங்க போனக்கு போறோம், நீ முதல்ல சொல்லுமா. நீ தான் இந்த வீட்டுல இருந்த ஒரே சாட்சி. என்ன ஆச்சு? ஆனா நீங்க போனோடனே நானும் துணி துவைக்க வெளியே போயிட்டேன். அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. உங்க அம்மா தான் என்னை காஃபி போட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க, அதனாலதான் மயக்கம் போற மாதிரி நடிச்சேன். அடா பண்றதையும் பண்ணிட்டு பழிய என் மேல தூக்கி போடுறா பாரு. ஒரு காஃபியை ஒழுங்கா போட துப்பு இல்ல, இவெல்லாம் பேச வந்துட்டா. என்னங்க அவங்க தாங்க இப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தடவை போடும்போது சக்கரை இல்லைன்னாங்க, செகண்ட் தடவை போடும்போது சூடு இல்லைன்னாங்க, தேர்ட் தடவை போடும்போது காஃபி நல்லா இருக்கு, எனக்கு டீ தான் இப்ப வேணும்னு சொல்லி மாத்தி போட சொல்றாங்க. ஆமா, பின்ன நீ போட்டுட்டு வரதை பார்த்தா எதுவுமே நல்லாவே இல்லை. நல்லா இல்லைன்னு சொல்லாம பின்ன நல்லா இருக்குன்னு வாங்கி குடிப்பாங்களா? அப்படிதான் நான் சொல்லுவேன், நீ தான் போட்டு தரணும் கரெக்டா. என்னதான் இருந்தாலும் உன் மருமக வாயு வெறுமா இருக்கா. நீ அவள்கிட்ட இப்படி காஃபி போடு, அப்படி போடு, இப்படி போடுலாம் கொடுமைப்படுத்த கூடாது, சரியா? சரிடா, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அவ மட்டும் மயக்கம் போடுற மாதிரி நடிச்சாலே கீழே விழுந்து, அவளை என்ன சொல்லுவியா நீ? எவ்வளவு திமிரு பிடிச்ச வேலை அவ பார்த்து வச்சிருக்கா. உண்மையாலுமே மயக்கம் போட்டா நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அவளும் குழந்தைய வச்சிருக்காள வயித்துல, இப்படியா பண்றது? நீயே ஒரு முடிவை சொல்றா. ஒண்ணு இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்டா. இவா வாயை திறந்து சொல்லுடா. ஒண்ணு இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். யார் இருக்கணும் நீ தான் சொல்லணும். சீக்கிரம் வாயத்தன்னு சொல்லு. அம்மா மருமகளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? பின்ன அவ பண்ண வேலைக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்தாம என்ன பண்றதா? ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேர் தான் தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப சேடாக இருக்குது. நீங்கள் தினமும் ஏதாச்சும் ஒரு ஹாய் இல்லைனா பாய் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. இவங்கன்னு இல்லை, மற்ற நிறைய பேரும் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க தான் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு பின் பண்ணியிருக்கோம். சரி, மற்றவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.